மிருகண்ட முனிவர் ஒருத்தர் இருந்தார். அவர் சாமியை தவிர யாரையும் கும்பிட மாட்டார். எப்படி அவங்க கும்பிடாது போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சாமி பாதி உருவத்தை அம்மையோட நினைச்சு நின்னா அம்மா வந்து அதுலேயும் நடு தொலை போட்டு போய் சொல்லிட்டு வந்தார். சரிங்களா? அதனால மாதுரு பாகம்னா இடப்பாகம் அம்மை கொடுத்து அருள் செய்தார். திருச்செங்கோட்டில் இருக்கிற அவர் தான். எல்லாரும் சொன்னாங்க, நாமளும் சொல்றோம். அவ்வளவுதானே ஒழிய இரண்டும் இணைந்த மூர்த்தி நம்முடைய சதாசிவ மூர்த்தி தான். சிவலிங்க திருமணியில் இரண்டும் ஒடுக்கும் அங்க சேர்ந்து நின்றுக்கிறாங்க. அதை பார்த்து சொன்னது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாம் போய் நேரில் பார்த்தோமா, உருவத்தை பார்த்தா தெரியாது. ஒரே உருவமாக தான் தெரியும். நின்றுப்பாரு, கையில் ஒரு கோல் இருக்கும், அவ்வளோதான். அப்படிதான் அங்கே உருவத்தை பார்க்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கப்பு கலரில் தான் இருக்கும். அது நீங்கள் முழுசாக ரொம்ப கிட்ட நின்று பார்த்தாலும் உருவெல்லாம் தெரியாது. இப்போ சமீபத்துங்களில் நிறைய இடங்களில் செய்து வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா உருவம் தெரியும். ஒரு பக்கம் பாதி நெற்றிக்கண் தெரியும், பாதி கொடியடை தெரியும், அம்பாள் கொடி கை இப்படி இப்படி தூக்கி இருக்கிறது தெரியும், சுவாமி கை நேரம் இருக்கிறது தெரியும். இப்போ புதுசாக செஞ்ச மூர்த்தங்களை தெளிவாக செய்து வைக்கிறாங்க. ஆனால் அந்த மூர்த்தங்களில் தெளிவாக உங்களால் பார்க்க முடியாது. உடை போட்டுக்கிறத வச்சு செய்துக்கலாம். இப்போ திருவண்ணாமலையில் உருவம் அப்படிதான். பாதி அர்த்தநாதீஸ்வரர் தான் தீபத்தினை கடைசியாக வந்து போறவர். அதுலேயும் உருவத்தை வச்சு தான் பார்க்க முடியும். அந்த ஆடை வச்சு தான் பார்க்க முடியும். உருவத்தை நீங்கள் முழுசாக பார்க்க முடியாது. உங்களால் பார்த்தீங்கன்னா தெரியாது. அதனால அந்த மாதுரு பாகன் உமையம்மையாகத்தான் வந்து அருள் செய்வான். உமையோடு வந்துதான் அருள் செய்வான். அதனாலதான் யாதொரு தெய்வம் கண்டீராகிலும் தெய்வத்தின் வடிவில் மாதுரு பாகனார்தான் வருவர். நீங்க எந்த சாமினாலும் கும்பிடுங்க. அங்க போய் நீங்க பாடுற திருமுறை எதுவாக இருந்தாலும் அந்த அருளை, அந்த திருமுறையை கேட்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய பெருமானுக்கு உண்டு. எங்க இருந்தாலும் வந்துருவான். இந்த கோயிலில் போய் எப்படி இதை பாடுறது அப்படின்லாம் கேட்க வேண்டாம். ஐம்பெரும்புராணம் எல்லாருக்கும் சமமானதான். எல்லா கோயிலையும் பஞ்சபுராணம்னா இதுதான். தேவாரம், திருவாசகம், திருவசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம், இதுதான் பஞ்சபுராணம். மாரியம்மனுக்கு அதுதான், காளியம்மனுக்கு அதுதான், எல்லா தெய்வங்களுக்கும் அதுதான் பஞ்சபுராணம். ஐம்பெரும் புராணம்னா இதுதான் பாடுவாங்க, வேற மாத்திர பாட மாட்டாங்க. எல்லா கோவில்லையும் கருவறைக்கு முன்னாடி அர்த்த மண்டபம் இருக்கு இல்லையா? அந்த அர்த்த மண்டபத்துக்கு மேல ஒரு திருமேனி இருக்கு. எங்க பார்த்துருக்கீங்க? இங்கெல்லாம் இருக்காது, இங்க கிடையாது, பார்க்க வேண்டாம். கஜலட்சுமி. அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? திருமகள்னு பேரு. திருமகள்னு பேரு. அந்த திருமகளை ஏன் அங்க வச்சுக்கிறாங்கன்னா, அந்த திருமகளுடைய வடிவிலே இருந்து நமக்கு அருள் செய்யக்கூடியவர் பெருமான் தான். அல்ல திருமகள். திருனா சிவம்னு பேரு. திரு என்றால் சிவம் என்று பொருள். அந்த சிவத்தை தாங்கி நிற்க ஆற்றல்னால எல்லா கோயிலையும் பொதுவாக பெருமாள் கோயிலா இருந்தாலும், மாரியம்மன் கோயிலா இருந்தாலும், எல்லையம்மன் கோயிலா இருந்தாலும்,